நார்சிசிஸ்ட் எல்லாரும் சீட் பண்ணியிருப்பாங்கங்க. 100% சீட் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அவங்க ஏன் சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு புரியாது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அண்ட் நம்ம அவங்களோட சீட்டிங் நம்மளோட தப்பு அப்படின்னு நம்ம சில சமயம் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். நாம தான் அவங்கள சரியாக பார்த்துக்கல, நம்ம தான் அவங்களுக்கு சரியான அன்பு காட்டல, அதனால தான் அவங்க இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கில்ட்டும் ஷேமும் நம்ம கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க, உன்னாலதான் நான் இப்படி பண்ணேன், நீ சரியா நடந்திருந்தா நான் ஏன் இன்னொருத்தரை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரி சொல்றதுனால இந்த கன்ஃபியூஷன் நமக்கு வந்துடும். ஸோ அதை கிளாரிஃபை பண்றதோட பர்பஸ் தான் இந்த வீடியோ. எதுக்காக நார்சிசிஸ்ட் சீட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 விளக்கம், எனக்கு தெரிஞ்ச விளக்கம் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் டாக்டர் திவ்ய பிரதீபா, யூ சொமாட்டிக் ட்ராமா இன்ஃபார்ம்ட் அபியூஸ் ரெக்கவரி கோச். அதாவது நார்சிசம்ல சஃபர் ஆகி இருந்த விமனை அதுலேருந்து வெளில கொண்டு அவங்களுக்கு ஒரு ட்ரூவான ரெஸ்பெக்ட்ஃபுல்லான லவ்வை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். இது நான் 1-to-1 மூலியமாக பண்ணுறேன். எனக்கு ஐ ஹாவ் அ கம்யூனிட்டி, அதில் நிறைய பேர் பார்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க, ஒருத்தர் வளர்த்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி we have a community also called Safe Haven Community. There is survivors achieving freedom and empowerment அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 15 பேர் இருக்காங்க. I'm slowly building my community. So I do 1-to-1, 3 months program எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இது தேவைப்படும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஃபர் பண்ணுங்க. ஸோ கம்மிங் டு த டாபிக் டுடே, why narcissists cheat அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு ஈகோ பூஸ்ட் தேவையா இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதாவது இப்போ நம்ம ஒரு இனிஷியலா ஒருத்தரை லவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், அந்த இனிஷியல் அந்த ஹனிமூன் ஸ்டேஜ்ல நம்ம அவங்கள அட்மையர் பண்ணுவோம், அவங்களோட ரொம்ப நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப், நம்மளோட நல்லதை மட்டும் காட்டுவோம், அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம், காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம், கிஃப்ட்ஸ் கொடுப்போம். எனி ரிலேஷன்ஷிப் டு ஸ்டார்ட் வித் இட் வில் பி லைக் திஸ் இல்லையா? கண்டிப்பா அது எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஆரம்பிக்கும் போது நல்ல டோன்ல தான் ஆரம்பிக்கும். அது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி ஈகோ பூஸ்டா இருக்கும். கொஞ்ச நாள் படப்பட நம்ம அந்த இது எல்லாருக்குமே குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? நார்மல் பீப்புளான எல்லாருக்குமே அந்த இனிஷியலா இருக்கிற அட்ராக்ஷன் குறைஞ்சு கொஞ்சம் ஒரு அந்த அளவுக்கு இன்டென்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்காது, கொஞ்சம் குறையும். பட் ஆனா அப்போ என்ன ஆகும்னா, ஒரு டீப்பான ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம அந்த இன்டென்ஸ் கெமிஸ்ட்ரி முதல்ல இல்லை அப்படின்னா கூட அந்த டீப்பர் எமோஷனல் கனெக்ட்னால we will stay together. ப்ராப்ளம்ஸ் வந்தா we will face the problems together and we develop a relationship based on both of the people. 2 பேரோட தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் தகுந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நார்மலா 2 பீப்புள் ஒன்னா வரும்போது பில்ட் பண்ணுவாங்க. பட் இங்க என்ன ஆகும்னா, அந்த இனிஷியல் அட்ராக்ஷன் குறைஞ்ச உடனே நார்சிசிஸ்க்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவுதான் நீங்க இனிஷியலா பெரிய பணக்காரங்களா இருந்திருக்கலாம், உலக மகா அழகியா இருக்கலாம், செம்மையான என்ன சொல்றது கேரக்டர்ஸ் இருக்கிறவங்களா நீங்க இருக்கலாம், இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த எல்லா ஃபீச்சர்ஸை பார்த்துதான் அட்ராக்ட் ஆகி வருவாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் உங்ககிட்ட அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால அவங்க உங்ககிட்ட இருந்து தள்ளி போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் செகண்ட் அப்ப அந்த ஈகோ பூஸ்ட் அவங்களுக்கு எங்க இருந்தாவது கிடைக்கணும்ல, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா they go to the new சோர்ஸ். இப்ப கல்யாணம் ஆனவங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த நியூ சோர்ஸ் கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்டாட்டி சரியில்லை, அவன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துறா அப்படி கொடுமைப்படுத்துறா, அதனால நான் ரொம்ப சோகத்துல இருக்கேன் அப்படி இப்படின்னு எதையாவது ஒரு பில்டப் போடுவாங்க. உடனே அவங்க இவங்க மேல சிம்பத்தி, அந்த மாதிரி ஒரு சிம்பத்தியில இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இதை கேட்கும் போது உங்களுக்கு இங்க நடந்தது அங்க நடந்தது எனக்கு நடந்தது இந்த மாதிரிலாம் நிறைய தோணும். ஓகே, ஸோ அப்போ அந்த சிம்பத்தியில அவங்க பில்ட் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களா லவ்ல இருக்கிறவங்களா இருந்தா கொஞ்ச நாள்ல அந்த ஈகோ பூஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா, போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க இன்னொரு பீப்புள் கிட்ட போயிடுவாங்க. அவங்க அவங்க அவங்களுக்கு அந்த ஈகோ அந்த அட்ராக்ஷன் அது இதெல்லாம் இருக்கும்போது அவங்க அந்த ஈகோ கிடைச்சிட்டு இருக்கும், இன்னொரு இடத்துல கிடைக்கும். அண்ட் நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்டயும் அவங்களுக்கு போர் அடிக்கும், அங்க இருந்து இன்னொரு பக்கம் போவாங்க. பட் ஆனா they will never give a closure. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் யாருக்கிட்டையுமே நீ எனக்கு வேண்டாம், முடிஞ்சிருச்சு, நான் இன்னொருத்திக்கிட்ட போறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரேரா இருக்கும். பிகாஸ் அவங்க உங்களை அந்த ஹோல்ட்லயே வச்சிருக்க விரும்புவாங்க. அப்படி எப்பாவது வேணும்னா தேவைன்னா நம்ம வந்துக்கலாம்,
அண்ட் அப்பப்போ வந்து லவ் பாம் பண்ணும்போதும் நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, ரியாக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஹோல்டும் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் சம்டைம்ஸ் என்ன பிடிக்கலன்னா நீ விட்டுட்டு போயிருன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறாங்க மேடம், ஏன்னு தெரியல நீங்க கேட்குற கிளைண்ட்ஸுக்கு காரணம் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். செகண்ட், புதுசா அவங்களுக்கு அந்த ஃபீடு தேவை இருந்துட்டே இருக்குது. மூணாவது என்டைட்டில்மெண்ட், அதாவது எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நான் எடுத்துப்பேன், அவ்வளவுதான், வேற பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கும். அதே மாதிரி நீங்க தப்பு பண்ணக்கூடாது, ஆனா நான் பண்ணுவேன். இப்பதான் ஒரு தப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஐ கேன் ஹேவ் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் பட் யூ கேனாட் ஹேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் ரீசெண்டா கூட ஒரு கிளைண்ட் வந்து அவங்க சீட் பண்றாங்கிறத கண்டுபிடிச்சு நானும் இப்படி போனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா, ஆம்பளைங்க பண்ணலாம், பொம்பளைங்க பண்ணக்கூடாது, ஆம்பளைங்க பண்ணா அது வந்து குழந்தைங்களெல்லாம் அஃபெக்ட் பண்ணாது, பட் பொம்பளைங்க அந்த மாதிரி பண்ணா அது அந்த ஃபேமிலியவே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எவ்வளவு தூரத்துக்கு தப்பு அப்படின்னா, ஒரு ஆம்பளை இந்த மாதிரி மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒய்ஃபோட மனசு வந்து எப்படி இருக்கும், அந்த ஒய்ஃப் எப்படி அவங்க குழந்தைங்கள நல்லா பார்த்துக்க முடியும்? ஸோ கண்டிப்பா குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணும். பட் ஸ்டூபிட் ஹி இஸ் சேயிங் லைக் திஸ், ஹி இஸ் கிவிங் சம் unnecessary reasons, I mean unethical reasons, அக்செப்ட் பண்ண முடியாத ரீசன், வாட் எவர் ஸ்டூபிட் ரீசன்ஸ் ஹி இஸ் கிவிங். ஸோ தேர்ட் ஒன் இஸ் என்டைட்டில்மெண்ட். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த எம்பத்தியே இருக்காது. ஓகே, இப்போ இந்த மாதிரி போறோம், ஓகே, மற்ற பொண்ணுங்கிட்ட போயிடுறாங்க, போட்டோஸ் எடுத்துடுறாங்க தப்பா, அந்த போட்டோஸை ஒய்ஃப் பார்த்துடுறாங்க, அதை எடுத்துட்டு வந்து அழுகுறாங்க அப்படின்னா, ஐயோ அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கவே முடியாது. இப்ப ஜோதிகாவும் சரத்குமாரும் ஆண்ட்ரியாவும் நடிச்ச ஒரு படம் உண்டு, அது படம் எனக்கு மறந்துருச்சு, படம் பேரு. அதுல அப்படிதான், he will go behind ஜோதிகா, பட் ஒன்ஸ் he comes back, அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்களுக்காக he will understand, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு he will come back to his wife and he will regret for what he did and he will change. பட் அந்த எம்பத்தியோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ கில்ட்டோ ஷேமோ இவங்களுக்கு கிடையவே கிடையாது. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, இது எதுவுமே இருக்காது. அதனால அதை சீட் பண்றதை பத்தி அவங்க தப்பாவே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் லைக் இட் இஸ் a form of manipulation, it is a form of control. ஓகே, இப்போ ஒரு பர்சன் வந்து அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட அட்ராக்ட் ஆகுற மாதிரி பிஹேவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது வீட்டுல அப்படின்னா அவ போய் சொல்லவே பயப்படுவா. ஏற்கனவே அவன் வந்து அவ பின்னாடி போயிட்டு இருக்கான், இதுல நான் வேற போய் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணா அவன் இன்னும் வந்து என்னை கண்டுக்காம என்னை தூக்கி போட்டுட்டா என்ன பண்றது, அவகிட்டயே போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் இருக்கும். அதுக்கப்புறம் எதையுமே பிரச்சனைனே பண்ணவே மாட்டாங்க, ஒரு பயம் வந்துடும். அப்புறம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நான் வந்து ரொம்ப மோசமா, அவ என்னை விட அழகியா அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துடும். தே வில் ஃபீல் லோ அபவுட் themselves and that is also one thing they want. So இதெல்லாமே they do it for control. ஓகே, அண்ட் இன்னொன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும், என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னாலதான் நான் போனேன், நீ வந்து என்ன சரியா பார்த்திருந்தா நான் ஏன் போயிருக்க மாட்டேன். ஸோ தே வில் ஸ்டார்ட் பிளேமிங் themselves. ஸோ இதெல்லாம் வேஸ் டு கண்ட்ரோல் யூ. வாயை திறக்க கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, அடங்கி ஒடுங்கி ஒரு ஓரமா இருக்கணும், இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. ஸோ திஸ் இஸ் வை நார்சிசிஸ்ட் சீட். இட் இஸ் நாட் அபவுட் யூ. நீங்க அழகா இல்லைனோ, நீங்க சரியா பார்க்கலனோ, லவ் கொடுக்கலனோ, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் பேஷன். இந்த பர்சனுக்கு அவங்க மேல ரொம்ப லவ் வந்துருச்சு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. 5 reasons is, number 1, they get easily bored and they want new supplies is number 2. number 3, entitlement. அவங்க நினைச்சா அவங்களுக்கு வேணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அவங்களுக்கு மற்றவங்களோட கஷ்டம் புரியவே புரியாது. there is no empathy. that is 4. and that is 5th one is they use this cheating to control you. உங்களை அப்படியே அடக்கி ஓரமா வைக்கிறதுக்காக ஒரு மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்கா தான் அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ரீசனே தவிர உங்களை பத்தி இதுல எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நார்சிசம் பத்தின ஒரு விஷயத்தோட நான் உங்களை வந்து பாக்குறேன். ஸோ திஸ் இஸ் 13th வீடியோ. 14th வீடியோ ஏதாவது ஹீலிங் எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். Okay, so yeah, I have an idea. எனக்கு இப்பவே வந்துருச்சு. We will do it in the next video. Until then, bye bye. This is Dr. Divya signing off. Keep smiling. See you in the next video. Tata.